அவர்களை பாத்தீங்களா? ஏங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. அட நீங்க சொல்லுங்கண்ணா. ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்களா? நாங்க சொல்றது இருக்கட்டும், நீங்க சொல்லுங்க. சார் கேக்குறாருல, சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா? எப்படி இருந்தாரு? அழகா இருந்தாரு. அப்படியா? என்ன அண்ணா ரொம்ப அழகா இருக்காங்கல்ல? ரொம்ப அழகா இருக்காங்களா? அட கொக்கா மவனே, அப்படியே ஓடி போடா நாயே. ஓகே, அவர் பேசுன அது வரப்ப எப்படி இருந்துச்சு அவரோட என்ட்ரி? ரொம்ப எக்ஸைட்டா இருந்துச்சு. சுடுகாட்ல இருந்து ஏந்து வந்து விழுந்துச்சு. அப்படியா? சுடுகாட்ல இருந்து ஏந்து வந்து விழுந்துச்சு. யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா? ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. கணவர் கூட விட்டுருங்க, குழந்தைக்கு மிஞ்சின விஜய் பிடிக்குமா? கணவர் கூட விட்டுருங்க, குழந்தைக்கு மிஞ்சின விஜய் பிடிக்குமா? இத சொல்றதுக்கு இவ்வளவு நாளாடி. கோத்தா ஐ லவ் யூ டி, லவ் யூ டி, கோத்தா ஐ லவ் யூ டி. நம் காதல் அமரத்துவம் பெற்றது. நாம் எங்கே போய் கொண்டிருக்கிறோம் என்பது நாம் காதல் வாரில் சிறகடித்து பறந்து கொண்டிருக்கிறோம் என் இதயமே. சரி, இவ்வளவு ஆர்வமா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு வேளை உங்களை கூப்பிட்டு பாரதி இங்க வாங்க, ஏதாவது பேசணுமா, ஏதாவது சொல்லணும்னு விருப்பப்படுறீங்களான்னு கேட்டா என்ன பேசியிருப்பீங்க? பேசியிருப்பனா தெரியல, கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தோம். லிப் லாக் பண்றோம், லைஃப் ஹிஸ்டரி அன்லாக் பண்றோம். கிளி ஜோசியம் மாதிரி கிஸ் ஜோசியம் எப்படி? எனக்கு இருக்கிற கோபத்துக்கு ஒரு அப்பன்னு வச்சுக்கேன். சாகர வரைக்கும் சைட்ல இருந்து பார்த்தா சிரிக்கிற மாதிரியே இருப்பேன். தாவேக்கு இது வரைக்கும் எந்த திட்டமும் இல்ல, திட்டுறது மட்டும்தான் இருக்குது. அதுதான் நம்ம பார்த்துருக்கோம். எந்த விஷனும் அவங்க கொடுக்கல மக்களுக்கு. எஸ்பெஷலி அவர் ரசிகர்களா இல்லாத ஒரு பெரிய செக்ஷனுக்கு எந்த ஒரு கிளாரிட்டியும் கொடுக்கல, எந்த விஷனும் கொடுக்கல. கவனித்தீரா? எதை மன்னா? இவன் பாடிய துதியை கவனித்தீரா? இல்லை மன்னா. நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர்? எங்கே துதியை இன்னும் ஒருமுறை பாடு. என்னவென்று சொல்வதம்மா வஞ்சியவள் பேரழகை. அப்புறம் திருப்பரங்குன்ற விஷயத்துக்கு வருவோம். பிஜேபி மதத்தை பயன்படுத்தி மக்களை அயோத்தியால பிரிச்சாங்க. இப்ப காஷி மதுரால பிரிக்கிறாங்க, சம்பல்ல பிரிப்பாங்க, மத்திய பிரதேஷ்ல பிரிப்பாங்க. அத பத்தி உங்களுடைய ஸ்டாண்ட் என்ன? உன்ன மாதிரி மோசமான ஆளை நான் பார்த்ததே இல்ல. அசிங்கமா இல்ல? கேவலமா இல்ல? ஏன் இப்படி ஃபேமிலி அசிங்கப்படுத்துற? கோவப்படாதீங்க சார். என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. என்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கூலிங்கா நடந்துக்கங்க. அதான் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு டீசன்ட். நீங்க பேசி ஆகணும். நான் நாட்டுக்காக இருக்கேன், எல்லாரையும் ஒத்துமைப்படுத்துறேன், தமிழ்நாடு புதுச்சேரி எல்லாம் ஒண்ணுன்றீங்க. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? இந்தியாவே பிரிக்க ஒரு சக்தி, ஒரு ரியல் ஃபாசிஸ்ட் ஃபோர்ஸ் இயங்கிக்கிட்டு இருக்கு, மதத்தை பயன்படுத்திக்கிட்டு. இவளுக்கு பேட்டியை முடிக்கிறக்குள்ள என் வேட்டியை உரி உள்ள இருக்க போட்டி எடுத்தாலும் எடுப்பாங்க இருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு விடுங்கம்மா, அம்மா கரையில கொஞ்சம் வேலை இருக்கு. எல்லா மசூதிக்கு கீழே தோன்றவங்க. வேற எது வேணா சொல்லுங்க, நான் செய்யறேன். மேல இருந்து குதின்னு சொல்லுங்க, குதிக்கிறேன். கைய வெட்டிக்கன்னு சொல்லுங்க, வெட்டிக்கிறேன். ஆனா இது மட்டும் வேண்டாங்க. ஏன் நம்ம ஸ்டுடியோ பக்கத்துல இருக்க 1000 லைஸ் மசூதி கூட வந்துருவாங்க. அங்க கீழே ஏதாவது ஒரு சிவன் கோயில் இருந்துன்னு சொல்லுவாங்க, விட்டுருவீங்களா நீங்க? ஒத்தா என்ன ஏண்டா பாக்குற? திமுக மதத்தை பயன்படுத்தி மக்களை பிரிச்ச எக்ஸாம்பிள் இருக்கா? ஆனா பிஜேபி செஞ்சிருக்குது. அதுக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? பூ மலரும் தொடாமல் நான் மலர்ந்தே. யாரு முக்கும்போது தொடாம மலர்றீங்களோ? பின் கொலைக்கு நீங்க என்ன திட்டீங்க? விஜய் ஏதாவது பேசினாரா?
அந்த பையன் படிச்ச பையனை இந்த மாதிரி ஒரு படுகொலை பண்ணிருக்காங்க. அதை பத்தி பேசலன்னா இங்க எதுக்கு அரசியல் கட்சி நடத்துறோம்னு கேக்குறேன். நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். என்னுடைய ஆசை மட்டும் இல்ல, நம்ம தமிழ் மக்களோட ஆசையும் கூட அதுதான். நாம நடத்துற ஆபரேஷன் உரிமைக்கும் உறவுக்கு நடக்கிற உச்சக்கட்ட ஆபரேஷன். இதுல நாம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் நிதானமா ஜாக்கிரதையா இருக்கணும். ஓகேவா? அத்தனை பேர் உங்களுக்கு பின்னாடி இளைஞர்கள் இருக்காங்க. ஒரு இளைஞன் கொல்லப்பட்டிருக்கான் தமிழ்நாட்டுல. வெக்கக்கேடா இருக்குது. என்ன பேசிருக்கீங்க நீங்க? ஊமையா? மௌன விரதமா? ஏன் அது வந்து என்ன பேசினாரு இது வரைக்கும்? பெரியார் படம், அம்பேத்கர் படம் எதுக்கு வச்சிருக்கீங்கன்னு கேக்குறேன். எடுத்துருங்க. அம்பேத்கர் படத்தை எதுக்கு வைக்கிறீங்க நீங்க? என்ன இதெல்லாம்? நமக்கு வரல, விட்டுடுங்க. உடம்பு சின்ன கவுண்டர் விஜயகாந்த் மாதிரி இருக்கீங்களான்னு பார்த்தேன். இல்ல, வாங்க. புதுச்சேரி மக்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான் சொல்லணும். இந்த திமுகவை நம்பாதீங்க. யாருக்காவது தெரியுமா? இந்த திமுகவை நம்பாதீங்க. யாருக்காவது தெரியுமா? இந்த திமுகவை நம்பாதீங்க. அவங்களுக்கு உங்களை நம்ப வச்சு ஏமாத்துறது தான் அவங்க வேலையே. அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவன் மென்டல் மாதிரி கத்திட்டு இருக்கிறான் சார். லூசு சார். அவங்க அப்பாவை போய் கேட்க சொல்லுங்க. கலைஞர் முட்டிக்காலை பிடிச்சிக்கிட்டு அமுக்கி விட்டுக்கிட்டு பையன் வளர்ற வரைக்கும் படம் நடித்து ஒரு 100 படம் 50 படம் நடித்து முடிக்கிற வரைக்கும் அவங்க காலை பிடிச்சி அவங்க குடும்பத்தை நக்கிக்கிட்டு கிடந்தாங்க. இப்போ தான் வளர்ந்த ரசிகர் கூட்டத்தை வந்தவொடனே வசிக்கிட்டு நம்ம ஏறி மிதிக்கலான்னு பார்க்குறாங்க. கனவுல கூட நடக்கவே நடக்காது. நினைவுகள் மனசுக்கு வலியை கொடுக்கும். அதை அடியோட மறக்கிறது மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும். போன வாரம் தான் ரேஷன் கடையில அரிசி வாங்கணும். பாண்டிச்சேரியில ரேஷன் கடையே இல்லன்னு தற்குறித்தனமா பேசி வச்சிருக்காரு விஜய். இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியுமா? பேசாம உனக்கு காலை கிடைக்காம காய அடிச்சு விட்டுருங்க. தற்குறி புதுச்சேரியில திமுக ஆட்சியை விட்டு போயே கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆச்சு. அவங்க கடைசியா திமுக ஆட்சியில் இருந்தது 1996 இருந்து 2000 வரைக்கும் தான். அதற்கு பிறகு 2006லயும் சரி 2016லயும் சரி அப்போ இருந்த என்ஆர் காங்கிரஸ் இதே இப்ப இருக்கிற முதலமைச்சர் ரங்கசாமி அவங்களுக்கு ஆதரவா திமுக வந்து கூட்டணியில் இருந்துச்சு. 2016ல நாராயணசாமி அவருக்கு ஆதரவா கூட்டணியில் இருந்துச்சு. இப்போ அங்க புதுச்சேரியில் ஆட்சியில் இருக்கிற அதே ரங்கசாமி முதலமைச்சர் பிஜேபி கூட கூட்டணி வச்சிருக்காரு. ஆனா கொள்கை எதிரி பாஜக சொல்லிட்டு எங்களுக்கு சிறப்பான பாதுகாப்பு கொடுத்தாங்க புதுச்சேரி அரசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொள்கை எதிரி அந்த புதுச்சேரியில் உள்துறை அமைச்சராக இருக்கிற நமச்சிவாயம் அவர் பிஜேபி கட்சி சேர்ந்தவர். அப்போ கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு அந்த கொள்கை எதிரிக்கு பாராட்டு தெரிவிச்சுட்டு வந்திருக்காரு நம்ம தற்குறி விஜய். யாரை பத்தி பேசுற? திமுகவுக்கு ஆதரவாக இருந்த ரங்கசாமி இப்ப இன்னைக்கு பிஜேபி கூட கூட்டணி இருக்கிற ஐயா ரங்கசாமி இந்த சாமிகளை பத்தி எல்லாம் இவர் பேச மாட்டாரு. திமுகவை நம்பாதீங்க அப்படி மட்டும் தான் பேசுவார். நடக்கிற வழியில அப்படி குப்பை எல்லாம் போட்டு வச்சிருக்கியா? ஏண்டா சனியனே, இந்த கர்மத்தை ராத்திரி பூரா உட்கார்ந்து ஒட்டிக்கிட்டு இருக்கியா? ஆளும் முகரையும் பாரு, அரையும் குறையுமா அலையுது. வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல, சான்ஸே இல்ல. ரஜினிக்கு 30% வாக்கு வாங்கி இருந்தது. 30 பேர் எம்எல்ஏ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ஆனஸ்டா அறிவாளியா ஒதுங்கிக்கிட்டாரு. இவனுக்கு அறிவும் கிடையாது, கர்மமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவன் எப்படி இருப்பான், பேசுவான், அப்படிதான் பேசுவான். ஏன் உங்க 2 பேத்துக்கு அறிவு இருக்கா இல்லையா? நேத்து நைட்டு எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, நீங்க எங்க என்ன கோலம் போட்டுட்டு இருக்கீங்க? அம்மா மறையவில்லை. அம்மாவின் ஆன்மா இதே மண்டபத்தில் அண்ணன் எடப்பாடியாரின் உருவத்திலே பார்த்து கொண்டிருக்கிறது. நம்முடைய ஒவ்வொரு அசைவையும் கவனித்துக் கொண்டிருக்கிறது. அம்மா இல்லையே என்ற ஏக்கம் ஒரு புறத்தில் இருந்தாலும் நம்முடைய அண்ணன் இருக்கிறார் நம்மை பார்த்துக் கொள்வதற்கு என்று நாம் தைரியமாக இருக்கிறோம். Don't make me come down there, you punk. என்ன தொங்கிருச்சு? ஏய் ஏய் டாமி எந்திரி. ஏய் சோலி முடிச்சு. இந்த திமுக ஆட்சிக்கு முடிவுரை கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். 100 நாள் தான் இருக்கிறது. அதுவரை எங்க போராட்டத்தை நிறுத்த மாட்டோம். குஷ்டு கல்ட்டா பண்ணுவோம். அவர் பேசுறது எல்லாம் 100க்கு 100 உண்மை.
இப்ப என்கிட்ட சில பேர் கேட்கறாங்க, விஜய்க்கு வரக்கூடிய கூட்டம் ஓட்டா மாறுமான்னு. நான் சொல்றது என்னன்னா, அவங்களுக்கு எல்லாம் கேள்வியே தப்பு. அவர் வரக்கூடிய கூட்டத்துல எத்தனை பேருக்கு ஓட்டு இருக்கு? இதுல எதிரி திமுக மட்டுமில்ல, துரோகிகள் மட்டுமில்ல, நம்மோடு உறவாடி கொண்டிருக்கிறவர்களும் இதுல இருக்கிறார்கள். அதில் தான் நம்ம ரொம்ப எதிரி நமக்கு யார் என்று தெரியும். ஆனால் நம்மோடே உறவாடி நம்மை கெடுப்பவரிடம் தான் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சில அரசியல் புரோக்கர்கள் இருக்கிறார்கள். அவன் என்ன பத்தி சொல்றான், இதுக்கெல்லாம் நான் வைக்கப்பட மாட்டேன். அவர்களிடம் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அவர்களை நாம் இனம் கண்டு கொள்ள வேண்டும். எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைம் வேஸ்ட் பண்ணுகிற போட மரியாதையா.